வணக்கம். நான் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மக்கலையை நம்ம பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108 வர்மம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 20வது வர்மம், 20th வர்மம். இது பேர் காக்கட்டை வர்மம்னு பேருங்க. இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு, காவடி கால வர்மம். இப்போது காவடி தூக்கிட்டு போகிறாங்கல்ல, எங்கே வைப்பாங்க? கழுத்தில் தானே வைப்பாங்க. இங்கே தோல் வச்சுட்டு அப்படியே ஆட்டிகிட்டே போவோம். அது எங்கே வரும்? இந்த பகுதியில் தான் உட்காரும். பாருங்க, காவடி பாருங்கள், வர்மத்தை பேஸ் பண்ணி தான் காவடி தூக்கியிருக்காங்க பல்றது. முருகருக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அதாங்க உண்மையும் கூட. அது எங்கே இருக்குது அப்படின்னா, தோள்பட்ட பகுதி. இந்த தோள்பட்ட பகுதியில் உயர்ந்த இடங்க. இப்போ தோல் பார்த்தோம்னா உயர்ந்த இடம் எங்கன்னா, இந்த எண்டுக்கும் இந்த கடைசி எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டுக்கும் கழுத்தினுடைய பகுதிக்கும் மையத்தில் மேடான பகுதி, சதப்பகுதி இதாங்க. முன்னாடி எலும்பு இருக்கும், பின்னாடி எலும்பு இருக்கும், மையத்தில் சதப்பகுதி. அழுத்தம்னா சதை அப்படியே அழுத்தமாக இறங்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் இந்த கார எலும்புக்கு மேலே, இந்த கார எலும்பு முன்னாடி இருக்குல்ல, கார எலும்புக்கு மேலே மையத்தில் பார்த்தோம்னா, கார எலும்பு மையம் எங்கே இருக்கோ அங்கேருந்து மேலே தொட்டோம்னா அந்த புள்ளி தாங்க. இதுதாங்க. இந்த புள்ளி எப்படி இயக்கணும்னா வெரி ஈஸிங்க. இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள், சுற்றல் வச்சுக்கிட்டு பாருங்கள், அப்படியே அழுத்தலாங்க. இது ஆண்டனான்னு ஒரு பேருங்க வச்சுருக்காங்க வர்மத்தில். எனர்ஜி, பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜி அப்படியே உள்ளே கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த காவடி தூக்குறவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது இல்லைங்களா, இதாங்க மர்மமே. பாருங்கள், வச்சுட்டேன், அப்படியே அழுத்துறோம். அவ்வளோதாங்க. எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? 2 நிமிஷம். பித்தப்பையை சரி பண்ணுதுங்க. பித்தப்பை கல்லுக்கு இருக்கா, அது வெளிப்போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வர்ம புள்ளிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நுரையீரல் பகுதி சீர் பண்ணுதான். அது வேறு என்னங்க வேணும் நமக்கு? நுரையீரல் பகுதி சீர் பண்ணுது. இனப்பெருக்க மண்டலம் சரியாக்குது. ஆண் இருக்கு, பெண் இருக்காங்க, குழந்தையின்மை இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த இனப்பெருக்க மண்டலத்தை வன்மைப்படுத்தும். அப்போ அந்த குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிதானே? அதே மாதிரி தோள்பட்டை வலி இருக்கும், தோல் இருக்கும், கழுத்து இருக்கும், கழுத்து வலி. இன்னொன்று சொல்கிற பாருங்க கடைசியா, இது நன்மையோட இப்போ சொல்கிறதாங்க. பெண்களுக்கு பெரும்பாடு 20 நாள், 5 நாள், 10 நாள், 7 நாள் தொடர்ந்து பெரும்பாடு போயிட்டுருக்கும் பெண்களுக்கு. அதை சீர் பண்ணக்கூடிய வர்மம் இந்த காக்கட்டை வர்மம், அதாவது காவடிக்கால் வர்மம். வர்மம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி தூண்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். அறிவோம், நலம் பெறுவோம். நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.